अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लज़ीना आमनू व अमिलुस सालिहात क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़न नबियुल करीम। रब्बि औज़िअनी अन नश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैना अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தேவைகளுக்கான முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அன்றாட வாழ்வு முதல் அரசியல் வாழ்வு வரைக்குமான ஒட்டுமொத்த மனிதகுலத்தினுடைய தேவையை நிறைவு செய்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராகவும் உன்னதமான ரோல் மாடலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். உலகமெங்கும் இருக்கிற ஒரு சர்வதேச பிரச்சனை என்பது அகதிகளுடைய பிரச்சனை. போர் அல்லது இயற்கை சீற்றங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டிற்கு அகதிகளாக செல்லக்கூடியவருடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சொல்லிக்கொள்ளும்படியாக இருப்பதில்லை. இருக்கிற வளங்களை அவர்களோடு பங்கீடு செய்ய வேண்டும் என்பது எந்த மனிதனுக்கும் பிடிப்பதில்லை, எந்த அரசாங்கத்திற்கும் பிடிப்பதில்லை. இந்த நிலையில்தான் உலகம் மொத்தத்திற்கும் ஒரு முன்மாதிரியான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். மக்காவிலே ஏகத்துவத்தை போதிக்கிற ஒரு சூழல் இருந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்களுக்கு சொல்லனாத துயரங்களை கொடுத்தார்கள், ரொம்ப சிரமங்களை கொடுத்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும். இப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கான வாழ்வியல் ஆதாரங்களை, கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களும் புண்படாத வண்ணம், அவர்களும் பாதிக்கப்படாத வண்ணம் இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுமைக்குமான ஒரு தீர்வை சொன்னார்கள். சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மக்காவிலிருந்து வந்தவர் ஏற்கனவே மதீனாவில் இருக்கிற அந்த தோழர்களோடு மார்க்க ரீதியான சகோதரர் என்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த பந்தம் என்னவெல்லாம் செய்தது என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். வீடுகள் இருந்தால் பிரித்து கொடுத்தார்கள், நிலங்கள் இருந்தால் பிரித்து கொடுத்தார்கள், வியாபாரங்கள் இருந்தால் பிரித்து கொடுத்தார்கள். இப்படி என்னவெல்லாம் இருக்கிறதோ புதிதாக வந்து ஒட்டி கொண்ட அந்த சகோதரருக்கு தாராளமாக கொடுத்தார்கள். இந்த கொடுக்கிற பண்பை இஸ்லாம் கொடுத்தது. தனி மனிதன் நிச்சயமாக கொடுக்க முடியாது, வேறு எந்த கொள்கையும் கொடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்கிற காரணத்தினாலே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலே மிக தாராளமாக தங்களோடு புதிதாக சேர்ந்து கொண்ட அந்த தோழர்களை வரவேற்றதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவருடைய இம்மை வாழ்க்கையிலும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும், அதனுடைய வாழ்வின் போங்கில் கூட மிகப்பெரிய மாறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் அவர்கள் கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானுல் ஃபாரிசி என்கிற மக்காவிலிருந்து ஒரு தோழரையும், ஏற்கனவே மதீனாவில் வசித்து வந்த அபூதர்தா என்கிற ஒரு தோழரையும் இணைத்து வைக்கிறார்கள், சகோதரர்களாக இணைத்து வைக்கிறார்கள். சல்மான் அபூதர்தாவுடைய வீட்டிற்கு வருகிறார். வரும்பொழுது அவருடைய மனைவியை பார்க்கிறார். மனைவி சமையல் செய்வதற்கான ஒரு ஆடை இருக்கும் இல்லையா, அந்த ஆடையிலே மிக எளிமையாக காணப்படுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த பெண்மணி கண்ணியமான ஒரு பதிலை சொல்கிறார்கள். உங்கள் சகோதரருக்கு உலகத்தில் எந்த தேவையும் கிடையாது என்று ஒரு பதிலை சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்தது அபூதர்தா வந்தார். இவருக்கு உணவு கொடுத்தார், இவரை உபசரித்தார், இவருக்கு படுக்கை விரித்தார், இவரை படுக்க வைத்தார். இவர் நான் இறைவனை வணங்கச் செல்கிறேன் என்று திரும்பினார் அபூதர்தா.
சல்மான் அனுமதிக்கவில்லை. வாருங்கள் என்னோடு கொஞ்சம் படுத்திருங்கள் சொல்லி அவரை படுக்க வைத்தார். கொஞ்ச நேரம் கழித்தது. மீண்டும் அபூ தர்தா தொழுகைக்காக எழுந்தார். அபூ தர்தா அவர்களது அந்த செயலை சல்மான் தடுத்தார். இப்படி கொஞ்ச நேரம் போனது. தஹஜ்ஜுடைய வேளை வந்ததும் தான் இருவரும் எழுந்து தொழுதார்கள். புதிதாக வந்த இந்த சல்மானுடைய செயல் அபூ தர்தாவிற்கு கொஞ்சம் எரிச்சலை உண்டு பண்ணியது. ஏனென்றால் வழக்கமாக இரவு தொழுகை தொழக்கூடிய அந்த தொழுகை இவர் தடை செய்து விட்டார் என்கிற ஒரு எண்ணம். இதை பற்றி நபியிடத்திலே முறையிட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதிகாலை தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தார்கள். இருவரும் நபிக்கு பின்னால் நின்று அந்த தொழுகை நிறைவு செய்தார்கள். தொழுகை முடிந்ததும் அபூ தர்தா சொல்கிறார், அல்லாவின் தூதரே, தாங்கள் அனுப்பிய இந்த தோழர் இருக்கிறாரே, என்னை இரவு தொழுகையை தொழுவதை விட்டும் தடுத்து விட்டார்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சல்மானை ஏறிட்டு பார்த்தார்கள். சல்மான் சொன்னார், உண்மைதான், இவரது மனைவியை பார்த்தேன். அவர் சொன்னார், இவருக்கு உலகத்தில் எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார். எனக்கு உணவருந்த தந்தார், உபசரித்தார். பிறகு உடனே இரவு வணக்கம் செய்வதற்காக புறப்பட்டு விட்டார். எனவே தான் நான் தடுத்தேன். அவர் கொஞ்சம் உறங்கட்டும் என்று அவரை உறங்க வைத்தேன். தஹஜ்ஜுடைய வேளையிலே எழுந்து தொழச் செய்தேன் என்று சொல்லும்போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. வலி ஐனிக்க ஹக்குன், உங்கள் கண்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. வலி ஜசதிக்க ஹக்குன், உங்கள் உடலுக்கு ஒரு கடமை இருக்கிறது. வலி ஜௌஜிக்க ஹக்குன், உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. லிக்குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கடமைகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த இணைப்பிலே வாழ்வியனுடைய அந்த பூங்கை சல்மானுல் ஃபாரிசி என்கிற தோழரின் வழியாக அபூ தர்தா கற்றுக்கொண்டார். அதன் வழியாக இந்த முழு உம்மத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார். உலகமெங்கும் இன்றைக்கும் தீர்க்கப்படாதிருக்கிற அகதிகளுடைய பிரச்சனை, அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிற பிரச்சனையை மிக மிக எளிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைத்தார்கள். அத்தோடு மாத்திரமல்ல, இந்த செய்தியிலே பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். வெறும் இபாதத் மட்டும் இறைவன் எதிர்பார்ப்பதில்லை. நமக்கு கண்கள் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கண்களுக்கு தேவையான ஓய்வு, உடலுக்கு தேவையான ஓய்வு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இருவரும் இணைந்து குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இவைகளும் இபாதத்தான். இபாதத் என்பது தனியாக இறைவணக்கம் மாத்திரமல்ல, வாழ்வியலே அன்றாட செயல்களே இபாதத்து தான். செருப்பணிதல் மனிதனுக்கு தேவை. அதை நபியுடைய முறையின் பிரகாரம் அணிந்து கொண்டால் அது ஒரு இபாதத்தாக மாறுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சகோதரத்துவத்தை பேணி நடக்கிற, ஒவ்வொன்றுக்கும் உரிய கடமைகளை நிறைவேற்றுகிற பண்பை வளர்த்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.